கைஸ் இன்னைக்கு வந்து ஹீஸ் மை ஐடலோட பார்ட் 3 தான் வந்து பார்க்க போகிறோம். லாஸ்ட் பார்ட்டில் வந்து பார்க்கலன்னா போய் பார்த்துட்டு வந்துடுங்க. லாஸ்ட் பார்ட்டில் என்ன நடந்துச்சு அப்படின்ட்டுனா தேட்டரில் ஒரு கலவரமே நடந்திருக்கும். நீங்கள் ஜேகே படத்துக்கு வந்து போயிருப்பீங்க. பட் ஜேகே வந்து உங்கள் பக்கத்தில் தான் வந்து உட்காந்துருப்பார். ஸோ அந்த மாதிரி வந்து நிறைய கலவரம் வந்து நடந்திருக்கும். லாஸ்ட் பார்ட் பார்க்கலன்னா போய் பார்த்துட்டு வந்துடுங்க. ப்ரெசன்ட் சீன் நீங்கள் அவர் கையை தட்டி விட்டுட்டு வந்து போகிறீங்க. ஸோ எல்லா ஃபேன்ஸுமே வந்து ஜேகே வந்து ஜேகே கிட்ட வந்து ரவுண்ட் அப் பண்ணிட்டாங்க. பாடி கார்ட்ஸ் எல்லாருமே வந்து ஜேகே ரவுண்ட் பண்ணுறாங்க. அப்புறம் ஜேகே வந்து கத்துறாரு, அந்த பொண்ணை பிடிங்க அப்படின்ட்டுன்னு. அப்போல பாடி கார்ட்ஸ் வந்து உங்களை பிடிக்கிறாங்க. நீங்கள் வந்து கத்துறீங்க, என் கையை விடுங்க, நான் வெளியில் போனேன், ஏன் இப்படி என்னை ட்ரீட் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அங்கே ஃபேன்ஸ் தானே நிறைய பேர் வந்து மூவி பார்க்க வந்திருப்பாங்க. எல்லாருமே வந்து ரவுண்ட் அப் பண்ணிட்டாங்க. சரியான க்ரௌடாக இருக்குது. ஜேகே உங்கள் பக்கத்தில் வந்து வர்றாரு. நீங்கள் ஒரு பாடி கார்டு கையை வந்து தட்டி விட்டுட்டு ஸோ நீங்கள் இப்படி போகும்போது இன்னொரு பாடி கார்டு வந்து உங்களை பிடிக்க வரான்னு சொல்லிட்டு நீங்கள் இப்படி தள்ளும் போது அங்கேருந்து வெளியிலேருந்து யாரோ டோரை வந்து ஓப்பன் பண்ணிடுவாங்க. ஸோ அந்த டோர் வந்து இடித்து அப்படியே வந்து உங்களுக்கு வந்து ப்ளீட் ஆகுது. அப்படியே நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அன்கான்ஷியஸ் வந்து ஆகுறீங்க. ஸோ அந்த அன்கான்ஷியஸ் ஆகும்போதே வந்து ஜேகேட்டு கையெடுத்து கும்பிட்றீங்க. ப்ளீஸ் என்னை விட்டுருங்க, எனக்கு வந்து என் ஃபேமிலி தான் எல்லாமே, ப்ளீஸ் என்னை இப்படி டார்ச்சர் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட கையெடுத்து கும்பின சீருக்கு அப்படின்னு வந்து நீங்கள் கீழே வந்து விழுந்துடுறீங்க. ஜேகே வந்து ஷாக்குடாக உங்களை வந்து தூக்குறாரு. அவருக்கு கண்ணெல்லாம் வந்து கலங்குது. ஏன்னா எல்லாத்துக்கும் காரணம் அவர் அப்படிங்கிற மாதிரி அவர் ரொம்பவே கில்ட்டியாக வந்து ஃபீல் பண்ணுறாரு. ஸோ உங்களுக்கு கை இதெல்லாம் வந்து அடிபட்டிருக்கு. ஸோ அந்த கதவு வந்து இடிச்சு அப்போல்லாம் ஜேகே ப்ளீஸ் இந்த க்ரௌடை கண்ட்ரோல் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களை அப்படியே வந்து அலைக்கா தூக்கிட்டு வந்து வெளியில் போகிறாரு. ப்ரெஸ் மீடியா எல்லாருமே உங்களை தான் வந்து ஃபோட்டோஸ் வந்து எடுக்கிறாங்க. நிறைய பேர் வந்து பக்கத்தில் வந்து கேட்குறாங்க என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஜேகேக்கு சரியான கட்டுப்பாக வருது. ஸோ கத்திடுறாரு, இங்கே வந்து இதாக ஒரு எமர்ஜென்சி சுச்சுவேஷனில் தானே நான் வெளியில் போயிட்டுருக்கேன், இப்போயே நான் உங்களுக்கு இன்டர்வியூ கொடுத்துட்ருக்கணுமா, அங்கே தள்ளுங்க அப்படின்னு சொல்லிட்டு கத்திகிட்டே வந்து உங்களை கூட்டிகிட்டு வந்து காருக்கு போகிறாரு. அவருக்கு கண்ணு வந்து கண்டினியூஸாக வந்து கலங்கிட்டே வந்து இருக்குது. உங்களுக்கு லைட்டாக நிதானம் வந்து இருக்குது. ஸோ என்னென்ன நடக்குது அப்படிங்கிறது வந்து தெரியும். பட் உங்களால் எந்திரிக்க முடியாதுல்ல. அந்த மாதிரி சுச்சுவேஷனில் நீங்கள் அவரோட மடியில் வந்து படுத்திருக்கீங்க. அவர் உங்கள் கை அப்புறம் ஹெட் இதுலலாம் வந்து அவரோட கர்ச்சிப்பை வந்து அந்த வர ப்ளீடிங்கை வந்து தொடச்சிட்டே அழுதுகிட்டே வந்து போகிறாரு. என்னால் தான் உனக்கு இப்படி ஆயிடுச்சு, எல்லாத்துக்கும் காரணம் நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து ரொம்ப கில்ட்டியாக ஃபீல் பண்ணி அழுதுகிட்டே வந்து பேசுகிறாரு. ஹாஸ்பிட்டல் வந்து ரீச் ஆகிட்டாங்க. உங்களை வந்து எமர்ஜென்சி வார்டுக்கு வந்து கொண்டு போகிறாங்க. உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் எய்ட் வந்து நடக்குது. அப்படியே டாக்டர் வந்து வெளியில் வராரு. இது ஒன்றும் இல்லை, லைட்டாக தான் இடிச்சிருக்கு, அதுவும் இல்லாமல் அவங்க கொஞ்சம் அதிர்ச்சியில் தான் வந்து அன்கான்ஷியஸ் ஆகிட்டாங்க, இன்னும் கொஞ்சம் நேரத்தில் கண் முழிச்சிருவாங்க, நீங்கள் வந்து பயப்படாதீங்க, அதுவும் இல்லாமல் அவங்க கொஞ்சம் வீக்காக இருக்காங்க டிப்ரெஷனில் அப்படின்ட்டுன்னு வந்து சொல்லிட்டு வந்து போகிறாங்க. ஸோ டிப்ரெஷனில் இருக்காங்க அப்படின்ட்டுன்னு வந்து ஜேகேக்கு கேட்கலே வந்து தெரியுது எல்லாத்துக்கும் காரணம் நான் தான், அந்த லைவ் பிரச்சனையில் ஆரம்பித்தது, அதனால தான் அவளுக்கு இப்படி இருந்துகிட்ருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்பவே ஃபீல் பண்ணிவிட்டு உங்கள் பக்கத்தில் வந்து உட்கார்றாரு. நீங்கள் லைட்டாக வந்து கண்ணை வந்து முழிக்கிறீங்க. அவர் வந்து உங்களுக்காக ஒரு பாட்டு பாடுறாரு. பாட்டு பாடிட்டே உங்கள் கையை வந்து பிடிக்கிறாரு. ஸோ பாட்டு பாடிட்டே ஐம் சாரி ஓயன், என்னால் தான் உனக்கு இவ்வளோ பிரச்சனை, உனக்கு இவ்வளோ வந்து நடந்திருக்கு, நான் தான் வந்து ஸ்டார்டிங்லேருந்து இப்போ வரையும் உனக்கு வந்து கஷ்டத்தை மட்டுமே கொடுத்துட்ருக்கேன், என்னால் தான் நீ வந்து இவ்வளோ டிப்ரெஷனில் வந்து இருக்க, என்னவோ தெரியல, எனக்கு வந்து உன்னை ரொம்பவே வந்து பிடிச்சிருக்கு, அதனாலேயே என்னவோ உன்னை வந்து என்னால் விட முடியல, உன்னை பற்றி நினைக்காமல் இருக்க முடியல, நீ யோசிக்கலாம் இவ்வளோ பெரிய ஐடால், இவ்வளோ பெரிய ஆக்டருக்கு எப்படி நம்ம மேலே லவ் வரும் அப்படின்ட்டுன்னு. பட் எனக்கே வந்து தெரியல, அந்த ஃபஸ்ட் டைம் உன்னை அந்த ஃபோனில் வந்து அந்த லைவில் பார்க்கும்போதே நான் ஃபாலோ ஆகிட்டேன். அந்த சிரிப்பு, அந்த முகத்தை நான் வந்து பார்க்கணும், நீ சிரிச்சிட்டே இருக்கிறத. ஆனால் நான் வந்து பார்த்ததுலேருந்து இப்போ வரைக்கும் அந்த ஃபஸ்ட் டைம் சிரிப்பு பார்த்தேன், அந்த எப்போ அது இஷ்யூ ஆனுச்சோ அப்போ போன ஃபேஸ் நான் இன்ன வரைக்கும் உன்னோட ஸ்மைல் என்னால் பார்க்க முடியல. அதுக்கான ரீசனுமே நான் தான். உங்கள் ஃபேமிலியும் சரி உன்னையும் சரி நான் தான் ரொம்பவே வந்து கஷ்டப்படுத்தி இதெல்லாம் பண்ணிகிட்ருக்கேன். தெரிஞ்சோ தெரியாமலே நான் வந்து தப்பு பண்ணிட்டேன். ஐ எம் ரியலி சாரி ஓயன் அப்படின்ட்டுன்னு வந்து உங்கள் கையை வந்து பிடிக்கிறாரு. அப்போலாம் நீங்கள் ப்ளீஸ் என்னை விட்டுருங்க,
என்னை இப்படி வந்து தொல்லை பண்ணாதீங்க, எனக்கு வந்து லைஃப் இருக்குது, என் லைஃப்பை வந்து இது பண்ணிடாதீங்க, எங்கள் அப்பா அம்மாலாம் வந்து ரொம்பவே கஷ்டப்படுறாங்க, அவமானப்பட்டு போய் குடும்பத்தார் முன்னாடி வந்து இருக்காங்க, ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அரக்கண்லேயே அவர் கையெடுத்து கும்பிடுறீங்க. ஸோ அந்த டயத்தில் உங்களை வந்து அவர் பார்க்கும்போது ரொம்பவே ஹர்ட்டிங்காக இருக்குது, மனசு உடஞ்சிட்டாரு. எப்போதுமே சிரிச்சிட்ருக்க மனுஷன், எப்போதுமே எல்லாத்தையும் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற இருக்க மனுஷனுக்கே வந்து ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. அவர் அப்படியே ஒரு கண்ணை தொடச்சிட்டு, சரி ஓயன், இன்னுமே என்னோடய டிஸ்டர்பன்ஸ் உனக்கு இருக்காது, இனிமே நானாக வந்து உன்னை எப்போதுமே வந்து தொல்லை பண்ண மாட்டேன், உன் முன்னாடியும் நான் வந்து நிற்க மாட்டேன், இது சத்தியம். பட் என்னோட தேடல் நீயா மட்டும்தான் வந்து இருப்ப. அண்டு நான் இன்னொன்றும் வந்து சொல்கிறேன், என் கண்ணு முன்னாடி மட்டும் வந்து நிற்காத, எங்கேயுமே நான் உன்னை பார்த்துடக்கூடாது, நானாக நீ இருக்கிற இடம் தெரிஞ்சு நானாகவும் வரமாட்டேன், ஆனால் நான் இருக்கிற இடத்துல நீ தேடியோ இல்லை நான் உன்னை பார்த்துட்டேனானோ உன்னை கடைசி வரைக்கும் நான் எப்போதுமே எந்த சிச்சுவேஷன்லையுமே நான் உன்னை விட மாட்டேன், நல்லா ஞாபகம் வச்சுக்கோ ஐயன் அப்படின்ட்டு நான் உங்களை பார்த்து சொல்லிட்டு எந்திரிக்கிறாரு. நீங்கள் வந்து அவர் அப்படியே கண் கலங்கி வந்து பார்க்குறீங்க, உங்களுக்குமே மனசு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதுவும் இல்லாமல் உங்களுக்காக அவர் பாட்டு பாடினது, அவரோட லவ்வை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்காரு பார்த்தீங்களா, அவரோட உள்ளே இருக்க அந்த மனசு அவர் வந்து உங்களை பார்த்து எப்படி ஃபீல் பண்ணார் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காரு. அதையெல்லாம் நினைக்கும் போது உங்களுக்கு வந்து கஷ்டமாக இருக்குது. அப்போயில வந்து உங்கள் ஃபேமிலி வந்து என்ட்ரி ஆகுறாங்க. அப்போயில உங்கள் அண்ணன் விக்ரம் வந்து ஜேகேவோட ஷர்ட்டை பிடிச்சி வந்து கத்துறாரு, டேய் எல்லாமே ஒன்னால தான் என் தங்கச்சி இவ்வளோக்கு வந்து ஆனதுக்கு காரணமே நீ, நான் தேடி தேடி போய் அவளை தொல்லை பண்ணுறியா, நீ எவ்வளோ பெரிய ஆள், நீ இவ்வளோ சீப்பாக நடந்துக்கிற அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஜேகே ஷர்ட்டை பிடிச்சி வந்து கத்துறாரு. அப்போயில பாடி கார்ட்ஸ் வந்து உள்ளே வந்து விக்ரமை பிடிக்க வந்து வர்றாங்க. அப்போ ஜேகே வேணாம் அப்படிங்கிற மாதிரி கையை வந்து நீட்டுறாரு. ப்ரோ ஜஸ்ட் ரிலாக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு விக்ரம் அந்த கையை வந்து எடுத்து விடுறாரு. நானாக வந்து உங்கள் தங்கச்சியை வந்து இது பண்ணலை, நான் அவகிட்டே எவ்வளவோ சொன்னேன், வெளியில் ப்ரெஸ் மீடியாஸ் நிறைய பேர் இருக்காங்க, போகாத, நான் போனக்கப்புறம் நீ போ அப்படின்ட்டு நீ எவ்வளவோ சொன்னேன், பட் அவள் வந்து கேட்கவே இல்லை, நான் போனக்கப்புறம் அவள் போயிருந்தா என்னைய மட்டும் அவங்க வந்து இன்டர்வியூ எடுத்து நேரம் அவங்க எல்லாருமே போயிருப்பாங்க, இவள் சேஃபாக வெளியில் போயிடுக்கலாம், ஆனால் இவள் கொஞ்சம் கூட என் பேச்சை கேட்காம நான் போயே தீர்வேன்ட்டுன்னு வெளியில் வந்தால் டோர் இடிச்சு இந்த மாதிரி ஆயிடுச்சு, ஆனால் அதுக்கப்புறம் என்னால் என்ன பண்ணுறதுனே வந்து தெரியல, ஸோ அதனால் நான் தூக்கிட்டு வந்து ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணேன், அதான் உங்களுக்கு சான்ஸ், ஏற்கனவே வந்து லைவில் எவ்வளோ பிரச்சனை நடந்துச்சு, இதை ஒரு சான்ஸாக அவங்க யூஸ் பண்ணிக்கிட்டாங்க, இதில் என் மேலே தப்பே இல்லை, நான் சொல்ல மாட்டேன், இவன் மேலே ஈக்குவலான தப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்களை பார்த்து வந்து சொல்கிறாரு. ஃபேமிலியுமே மொத்த ஃபேமிலியுமே வந்து சைலண்ட்டாக வந்து இருக்குது. அண்ட் நான் திருப்பியும் சொல்கிறேன், உங்கள் பொண்ணை நான் லவ் பண்ணுறேன், பட் அவகிட்ட நான் சொல்லிட்டேன், இனிமேல் உன்னை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன், நீ இருக்க இடத்த தேடி வரமாட்டேன், உனக்கு எந்த கால் மெசேஜ் எதுவுமே பண்ண மாட்டேன், நீ உன் பாட்டில் எப்போதும் மாதிரி இரு, என் சைட்லேருந்து உனக்கு எந்த டிஸ்டர்பன்ஸுன்னு வராதுன்ட்டுன்னு, பட் அவகிட்ட உனக்கு சொல்லியிருக்கேன், அந்த மாதிரி நடந்துச்சுன்னா அவளை எப்போதுமே நான் விட மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. விக்ரமுக்கு கோவம் வந்து அடிக்க போகிறாரு. அப்போ இல்லை விக்ரமோட ஒய்ஃப் உங்கள் அண்ணி கவி வந்து கையை வந்து பிடிக்கிறா, விடுங்க அப்படின்ட்டுன்னு, உங்கள் அப்பாவுமே விடுடா அப்படின்ட்டுன்னு வந்து விக்ரம் வந்து இழுத்துட்டு வந்து போயிடுறாரு. ஸோ அப்போ இல்லை ஜங்குக், சரி ஓயன், டேக் கேர், ஹெல்த்தை பார்த்துக்கோ அண்ட் பாய், இனிமேல் டிஸ்டர்பன்ஸ் உனக்கு இருக்காது அப்படின்னு சொல்கிறாரு. உங்களுக்கு கண்ணெல்லாம் வந்து கலங்குது. ஸோ அங்கேருந்து அவர் வந்து வெளியில் போயிட்டு உங்களை திருப்பி பார்த்து மிஸ் யோயன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து வந்து போயிடுறாரு. பாடி கார்ட்ஸ் எல்லாருமே வந்து போயிடுறாங்க. நீங்கள் வந்து ரொம்ப ஒடிஞ்சு வந்து அழுகுறீங்க, உங்களுக்கு வந்து என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரியல. அப்புறம் வந்து உங்களை டிஸ்சார்ஜ் பண்ணி கூப்பிட்டு போகிறாங்க. ஜேகே உங்களை எந்த டிஸ்டர்பன்ஸுமே பண்ணலை. ஸோ இப்படியே டேஸ் வந்து போகுது. ஸோ 1 month பாஸ் ஆகிடுது. அவரோட கரியர் அந்த ஒர்க்கில் ரொம்பவே பிஸியாகிடுறாரு. பட் உங்களை வந்து ஒரு நாள் கூட நினைக்காம வந்து இல்லை, உங்கள் முன்னாடியும் அவர் வரல, உங்களுக்கு எந்த கால் எந்த மெசேஜுமே பண்ணி உங்களை டிஸ்டர்ப் பண்ணவே கிடையாது. நீங்கள் அதுக்கப்புறம் நார்மலாக வெளியில் போக ஆரம்பிச்சிடுறீங்க. இந்த இஷ்யூ எல்லாமே நார்மலாக ஆகிடுச்சு.
நீங்கள் வழியில் போகிறது. ஸோ அந்த இதில் நீங்களுமே கொஞ்சம் கொஞ்சமாக டைவர்ட் ஆக ஆரம்பிக்கிறீங்க. பட் அந்த இடத்துலேருந்து நீங்கள் வெளியில் வரவே முடியல. இருந்தாலும் உங்களோட பெஸ்ட்டஸ் கொடுக்குறீங்க. கடைக்கு போகிறது, வழியில் போகிறது, ஃப்ரெண்ட்ஸோடு போகிறது, இந்த மாதிரி போயிட்டுருக்கீங்க. ஒன் ஃபைன் டே நீங்கள் ஹெட்செட் போட்டு ரூமில் உட்காந்துருக்கீங்க. ஒரு ஆடியோ கேட்குறீங்க. உங்களுக்கு கண்ணெல்லாம் ரொம்பவே கலங்குது. அப்பையில் உங்கள் அப்பா உள்ளே வராரு. டக்குன்னு நீங்கள் கண்ணை தொடச்சிட்டு சொல்லுங்கப்பா அப்படின்ட்டு எந்திரி வச்சு நிற்கிறீங்க. என்னடா பண்ணுற, சும்மா இருக்கியா அப்படின்ட்டு உங்கள் பக்கத்தில் உட்கார்றாரு. சும்மா தான்ப்பா இருக்கேன், சொல்லுங்கள் என்ன விஷயம். அது உங்கள் அம்மாவை தேடினேன், காணோம். அப்பாவுக்கு கொஞ்சம் தலைவலிக்குது, காஃபி போடு தரியா அப்படின்ட்டு கேட்குறாரு. நீங்கள் சரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இங்கேயே இருங்க அப்படின்ட்டு நீங்கள் அப்பாவுக்கு காஃபி போட போயிடுறீங்க. நீங்கள் அழுகிறத அவர் பார்த்துட்டாரு. ஸோ அந்த ரெக்கார்டை வச்சு கேட்குறாரு. அவருக்கு ஷாக் ஆகுது. அப்போ தான் அவருக்குமே மனசில் கஷ்டமாக இருக்குது. எதை நினச்சா அவள் இன்னும் வரையும் ஸ்டக் ஆகியிருக்கா அப்படிங்கிறத அவருக்கு புரியுது. நீங்கள் வர்றது தெரிஞ்சு டக்குன்னு ஆஃப் பண்ணி வச்சிடுறாரு. நீங்கள் அப்பாவுக்கு காஃபி கொடுக்குறீங்க. அவருமே குடிச்சிட்டு சந்தோஷமாக இருக்கியாடா அப்படின்ட்டுன்னு கேட்குறாரு. அப்பா சந்தோஷமாக இருக்கேன் அப்படின்ட்டுன்னு ஒரு பெயின்லேயே ஒரு ஸ்மைல் பண்ணுறீங்க. அவருமே காஃபி குடிச்சிட்டு சரிம்மா நீ ஏதாச்சும் ஒர்க் இருந்தால் பாருன்னு சொல்லிட்டு எந்திச்சு போயிடுறாரு. நீங்கள் டோரை க்ளோஸ் பண்ணிவிட்டு அந்த ஆடியோ கேட்டுட்டு செம்மையாக உட்காந்து அழுகுறீங்க. ஸோ அந்த ஆடியோ வேறு எந்த ஆடியோவும் இல்லை. ஆக்சுவலாக நீங்கள் தேட்டரில் உங்கள் அண்ணனுக்கு கால் பண்ணிவிட்டு பதட்டத்தில் ரெக்கார்டை தெரியாமல் ஆன் பண்ணிடுவீங்க. ஸோ நீங்கள் அங்கே நடந்தது, ஹாஸ்பிட்டல் போனது எல்லாமே அதில் ரெக்கார்ட் ஆகிருக்கும். நீங்கள் பேக் கையில் தான் வச்சுருப்பீங்க. பேக்கில் ஃபோனை போட்டிருப்பீங்க. நடந்தது, ஜேகே பாடினது, ஜேகே லவ் எக்ஸ்ப்ளோர் பண்ணது, உங்ககிட்ட சொன்னது எல்லாமே அதில் ரெக்கார்ட் ஆகிருக்கும். அதை கேட்டு தான் நீங்கள் ரொம்பவே அழுதுட்ருக்கீங்க. ஸோ ஒரு 1 மந்த்தாக உங்களோட லைஃப் பீரியட் இப்படி தான் போகுது. டெய்லி அந்த வாய்ஸை கேட்டு ஸோ அவரை நினச்சி ரொம்பவே அழுவீங்க. ஃபோனே பார்த்துட்ருப்பீங்க. ஒரு மெசேஜ், ஒரு கால் வந்தாலும் அவர்கிட்டேருந்து வருதோ அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக போய் பார்ப்பீங்க. பட் வேறு ஏதாச்சும் ஒன்றா இருக்கும். அவர் சேட்குள்ளே இருப்பீங்க. ஏதாச்சும் மெசேஜ் வருதா, அவர் இன்ஸ்டாவோட ஐடியை பார்த்துட்டே இருப்பீங்க. ஏதாச்சும் அப்டேட்லாம் பார்ப்பீங்க. அவரோட ஸ்டோரியை பார்ப்பீங்க. ஸோ இந்த மாதிரி ரொம்பவே அவரை நினச்சி கஷ்டப்படுறீங்க. நீங்களுமே உங்களுக்கே தெரியாமல் நீங்கள் அவரை லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க. பட் நீங்கள் இதை வீட்லேயுமே சொல்ல முடியாது. பிகாஸ் உங்கள் ஃபேமிலியில் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க இந்த பிரச்சனை அப்படிங்கிறதுனால. ஃபேமிலி கொஞ்சம் ட்ரெடிஷ்னலான ஃபேமிலி, அதுவும் இல்லாமல் ஒரு பெரிய ஐடால். ஸோ அவருக்கும் நம்ம ஃபேமிலிக்கும் செட் ஆகாது அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டு உங்களுக்கு இருக்குது. பட் நீங்கள் அவரை மறக்கவும் இல்லை. இந்த வாய்ஸை தான் உங்கள் அப்பாவுமே கேட்டுட்டு இதனால தான் நீங்கள் இவ்வளோ கஷ்டப்படுறீங்க, அவருக்குமே புரிஞ்சிருச்சு நீங்கள் ஜேகே லவ் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த வாய்ஸை கேட்டு அழுதுட்டு அப்படியே படுத்து தூங்கிடுறீங்க. அப்பையில் ஜேகே அவரோட ஃப்ரெண்ட் லீட்டை புலம்புறாரு. ஒய்யன் ஒரு தடவை கூடயா இந்த 1 மந்தில் என்னை மிஸ் பண்ணியிருக்க மாட்டா? அட்லீஸ்ட் 1 டேயில், ஒரு நிமிஷத்தில், ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் கூடவா அவளோட நினப்பில் நான் வராமல் இருந்திருப்பேன். பட் என்னோட ஒவ்வொரு செகண்ட்லேயும் அவள் மட்டும்தான் இருக்கா. இப்போதைக்கு என்னால் எதுலேயுமே ஒழுங்காக கான்சன்ட்ரேஷனே பண்ண முடியல. அவ்வளோ டிஸ்டர்பாக இருக்குது. இந்த 1 மந்தில் எவ்வளோ மிஸ் பண்ணுறது தெரியுமா லீ? எனக்கு அவள் கிடச்சிருவா. அவள் என்னை விட்டு எங்கேயும் போக மாட்டா அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது. போகவும் விட மாட்டேன். பட் அவளுக்கு கடைசி வரை என் மேலே லவ் வராமல் போயிடுமா? எத்தனை பேர் என்னை ட்ரீம் பாயை வச்சுட்டு இருக்காங்க. பட் நான் அவளை ட்ரீம் கேர்ளாக வச்சுருக்கேன். ஆனால் எல்லாருக்குமே ட்ரீம் பாய் கிடச்சிட மாட்டாங்க. லட்சத்தில் ஒருத்தவங்களுக்கு தான் அவங்களோட ட்ரீம் பாய் கிடைப்பாங்க. அந்த மாதிரி போல் என் லவ்வும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணுறாரு. ஒன் ஃபைன் டே நீங்கள் காலேஜில் இருக்கும்போது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கேட்குறாளுங்க, அடி நான் உன்னை கேட்ட கோச்சிக்க மாட்டியே, என்னடி
அது ஜேகேவோட பர்ஃபார்மன்ஸுக்கு டிக்கெட்ஸ் வாங்கியிருக்கோம். போன தடவை இஷ்யூ ஆயிடுச்சு. இந்த தடவை நீ வாரியா இல்லை நாங்கள் மட்டும் போயிட்டு வரட்டா அப்படின்னு கேட்கும்போது ஜேகேன்னு பேரை சொல்லவுமே வந்து உங்களுக்கு ஒரு மாதிரி வந்து இருக்குது. நீங்கள் கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு இல்லடி நானும் வர்றேன் அப்படின்ட்டு வந்து சொல்கிறீங்க. அவளுங்களுக்கெல்லாம் வந்து ஷாக் ஆகுது. என்னடா இவ போன தடவை பொய் சொல்லி கம்பல் பண்ணி கூப்பிட்டு போனதுக்கே அந்த கத்துனா, அதுவும் இல்லை இந்த தடவை போன தடவை இஷ்யூ ஆயிடுச்சு, இவன் வரேன்னு சொல்லிட்டு சரிடி உனக்கு சேர்த்து வாங்கிடுறோம் அப்படின்ட்டு வந்து சொல்கிறாளுங்க. நெக்ஸ்ட் டே நீங்கள் மார்னிங் அழகாக வந்து கிளம்பிட்டு ஸோ வெளியில் வந்து போகிறீங்க. அப்போயில உங்கள் அண்ணன் நின்றுட்டு எங்கே போகிற சண்டே ஆகுதுமா? அது அது வந்துண்ணே அது என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வெளில போகிறாளுங்க, அவளுங்க கூட போகிறேன். அது என்ன போன தடவை போனதே பத்தாதா? ஆமாம் எங்கே போகிறாளுங்க அப்படின்ட்டு வந்து கேட்குறாரு. நீங்கள் என்ன சொல்கிறேன்னே வந்து தெரியாமல் இருக்கீங்க. அப்போயில உங்கள் அப்பா என்னடா கேள்வி கேட்டுட்ருக்க? பொம்பளை பிள்ளையோ எங்கேயாவது போவோம், இதையெல்லாம் ஒரு கேள்வின்னு கேட்டுட்ருக்கியா? நீ போயிட்டு வாமா அப்படின்ட்டு பின்னாடியிலேருந்து சொல்கிறாரு. நீங்கள் சரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து வீட்டை விட்டு வெளில போகிறீங்க. பட் உங்கள் அண்ணன் வந்து சந்தேகமாகவே வந்து உங்களை பார்க்குறான். நீங்கள் வந்து கிளம்பி உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட வந்து ஜேகே பர்ஃபார்மன்ஸ்க்கு வந்து போகிறீங்க. கீழே வந்து உட்காந்துருக்கீங்க. உங்களுக்கு வந்து ரொம்பவே வந்து நர்வஸாக வந்து இருக்குது. ஜேகே வந்து ஸ்டேஜில் ஏறிட்டு பர்ஃபார்மன்ஸ் வந்து பண்ணுறாரு. நீங்கள் அவரை வந்து கண் சிமிட்டாமல் வந்து பார்க்குறீங்க. உங்களுக்கு வந்து ஆஃப்டர் எ லாங் டைம் அவரை வந்து நேரில் பார்க்குறத வந்து நினச்சா வந்து ரொம்பவே வந்து கண் கலங்குது. அது வந்து எப்படி பார்த்திங்கன்னா ரொம்ப பெரிய ஸ்டேஜ் இல்லை, சின்ன ஸ்டேஜாக தான் வந்து போட்டிருக்காரு. எப்படி சொல்கிறது, ஒரு 100 பேர் அந்த ரேஞ்சில் தான் உட்கார்ற மாதிரி சின்ன ஸ்டேஜாக வந்து போட்டு 100 சேர் மட்டும் போட்டிருக்காங்க அந்த மாதிரி. ஸோ நீங்கள் வந்து உட்காந்துருக்கீங்க. உங்களுக்கு வந்து அவர் பார்க்கையில் ரொம்ப வந்து ஹாப்பியாக வந்து ஃபீல் பண்ணுறீங்க. வீடியோஸ்லாம் வந்து எடுக்கிறீங்க. அந்த பாட்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஹாஸ்பிட்டலில் வந்து பாடினார் பார்த்திங்களா, அதே சாங்கு உங்களுக்கு கண்ணு வந்து ரொம்பவே கலங்குது. ஸோ அவர் வந்து அப்பயிலையுமே ரொம்ப சேடாக பாடியிருப்பார். இப்போவுமே வந்து ஒரு சந்தோஷத்துலேயே ஒரு சேடாக தான் வந்து பாடுறாரு. ஸோ சாங்ஸ் வந்து பாடி முடிச்சுட்டு ஸோ ஸ்டேஜில் வந்து பேச வந்து ஆரம்பிக்கிறாரு. அப்போயில வந்து கேஷுவலாக ஐஸ் வந்து ரோல் பண்ணுறாரு. எப்படி சொல்கிறது, எல்லாரையும் வந்து பார்க்குறாரு. இப்படியே வந்து பார்த்துட்டு இருக்கையில் வந்து சட்டனாக வந்து உங்கள் ஃபேஸ் வந்து அவருக்கு வந்து ரிமைன் ஆகுது வந்த மாதிரி. அவர் வந்து கன்ஃபியூஸ்டாக வந்து கீழே ஆடியன்ஸை வந்து பார்க்குறாரு. நீங்கள் லைட்டாக கீழே வந்து ஒளியிறீங்க. ஏன்னா அவர் வந்து உங்களை தேடுறாரு அப்படிங்கிறத வந்து நீங்கள் வந்து புரிஞ்சுக்கிட்டீங்க. ஆனால் நீங்கள் லைட்டாக வந்து ஒளியிறீங்க. அப்போயில வந்து அவர் நல்லா வந்து முன்னாடி நின்று வந்து பார்த்துட்ருக்காரு. அப்போயில அவர் வந்து ஒரு பிளான் போடுறாரு. சரி நம்ம வந்து ஒரு கேம் விளையாடலாமா அப்படின்ட்டு வந்து கேட்குறாரு. எல்லாருமே விளையாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கத்துறாங்க. அது வந்து ஒன்றும் இல்லை, இப்போது வந்து இங்கே இருக்க ஃபேமிலிஸ் எல்லோரும் ஃபேமிலின்ட்டு வந்து சொல்கிறாரு. ஒவ்வொருத்தவங்க மேலேயுமே வந்து லைட் வந்து ஃபோக்கஸ் ஆகும் ஒரு ஆள் மேலே. அவங்க வந்து எந்திரிச்சு நின்றுட்டு அவங்க பேரை சத்தமாக கத்தணும் அப்படின்ட்டு வந்து சொல்கிறாரு. உங்களுக்கு வந்து ஜர்க் ஆகுது, ஷாக் ஆகுது, இன்னும் மனுஷன் இப்படி சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து 4th ரோவில் லாஸ்ட்டான்னு சொல்ல முடியாது, லாஸ்ட்டாக 2 பேருக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அங்கே 2 பேர் அங்கிட்ட உட்காந்துருக்காளுங்க. 10 ரோ இருக்குது. 10 ரோலையும் 10 சேர் அந்த மாதிரி வந்து போட்டிருக்காங்க. நீங்கள் வந்து 4th ரோவில் வந்து உட்காந்துருக்கீங்க. 4th ரோவில் 38 மெம்பராக வந்து உட்காந்துருக்கீங்க. உங்களுக்கு என்ன பண்ணுறதுனே வந்து தெரியல. எல்லாருமே எந்திரிச்சு ஃபோக்கஸ் லைட் ஆகுது. ஜேகே ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கார். உங்களை பார்க்க போகிறோம் அப்படின்ட்டுனா அவர் வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டாரு நீங்கள் அங்கே தான் இருக்கீங்கன்னு. நீங்கள் கீழே குனிஞ்சனால அவரால் கண்ணு பிடிக்க முடியல. 30 மெம்பர்ஸ் கிட்ட வந்துருச்சு. உங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. கைகாலாம் வந்து ஆடுது. பக்கத்தில் வந்துருச்சு. அடுத்து நீங்கள் தான், உங்கள் மேலே வந்து லைட் வந்து ஃபோக்கஸ் ஆகுது. எல்லோரும் வந்து உங்களை பார்க்குறாங்க. நிறைய பேருக்கு உங்களை தெரியும். அதான் பெரிய 1.5 டிஷ்ஷுவாக ஆணிச்சு. எல்லோரும் ஷாக்கடாக உங்களை பார்க்குறாங்க. நீங்கள் வந்து எந்திரிக்கிறீங்க.
அப்போ இல்லை ஒயன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் பேரை வந்து சத்தமாக வந்து கத்துறீங்க. அந்த பேரை கேட்டு அப்படியே நம்ம ஜேகேக்கு புன்னகையே வருது. உங்களை பார்த்து அவ்வளோ ஒரு ஸ்மைல் பண்ணுறாரு. அவருக்கு வந்து புரிஞ்சிருச்சு அவளுமே நம்மளை மிஸ் பண்ணியிருக்கா, அதனால தான் நம்ம பர்ஃபார்மன்ஸுக்கு அவள் டிக்கெட் எடுத்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு வந்து சந்தோஷமே வந்து அவ்வளோ இருக்குது. சாச்சு விட்டான் மச்சான் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஹார்ட்டில் கையை வச்சு சிரிக்கிறாரு. இதை எல்லாரும் வந்து பார்க்குறாங்க. ஏன்னா அவர் யாருக்குமே இந்த ரியாக்ஷன் கொடுக்கல. நீங்கள் எந்திரிச்சு நின்று உங்கள் பேரை சொல்லியில் ஒரு ஹார்ட்டில் அப்படி குத்திக்கிட்டு ஐயோ அப்படிங்கிற மாதிரி வந்து சிரிக்கிறாரு. எல்லோரும் இந்த ரியாக்ஷனை பார்த்து கத்துறாங்க. நீங்கள் டக்குன்னு வந்து உட்காந்துறீங்க. அடுத்தடுத்து வந்து ஆளுங்க வந்து போகுது. ஜேகே பட் வந்து உங்களே ஒரு ஓரக்கண்ணில் வந்து பார்த்துட்ருக்காரு. உங்களுக்கு என்ன பண்ணுறதுனே வந்து தெரியல. ஐயோ இப்படி வந்து மாட்டிக்கிட்டோமே அப்படின்ட்டுன்னு வந்து யோசிக்கிறீங்க. இதையுமே ஒரு வேளை கேப்சர் பண்ணி நெட்லைட்டில் போட்டுருவாங்களோ, ஐயோ அட்டே நீ கொன்று எடுத்துருமா, இதுக்கு தான் போனியா வச்சியா, நீ இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு வந்து ரொம்ப நர்வஸாக உட்காந்து வந்து யோசிச்சுட்ருக்கீங்க. முடிஞ்சிருச்சு, நீங்கள் இதான் சாக்கு, வெளில ஓடிலான்னு சொல்லிட்டு வெளியில் போகிறீங்க. ஒரு பாடி கார்டு உங்களை கைங்காலமாக பிடிச்சிடுறாரு. மேம் சார் வந்து உங்களை மீட் பண்ணணும்னு சொன்னார், உங்ககிட்ட கொஞ்சம் பர்சனலாக பேசணுமா அப்படின்ட்டு வந்து சொல்கிறாரு. உங்களுக்கு என்ன பண்ணுறதுனே வந்து தெரியல. சரி அப்படின்ட்டு வந்து சொல்கிறீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வெளியில் வெயிட் பண்ண சொல்லிட்டு உங்களை வந்து ஒரு ரூமுக்கு வந்து கூப்பிட்டு போகிறாங்க. அங்கே ஜேகே வந்து நிற்கிறாரு. அந்த சைட் டேர்ன் பண்ணி நிற்கிறாரு. நீங்கள் உள்ளே போகிறீங்க. அப்படின்னா அந்த பாடி கார்டு ரூம் டோரை வந்து க்ளோஸ் பண்ணிடுறான். நீங்கள் உள்ளே போயிட்டு என்ன பேசணும் அப்படின்ட்டுன்னு வந்து கேட்குறீங்க. மேடம் மொய்யன், ஐயோ நான் என்ன சொன்னேன் அன்னைக்கு உங்ககிட்ட, என்ன சொன்னீங்க? ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது நான் என்ன சொன்னேன்? என் கண்ணு முன்னாடி எப்போதும் பற்றாதடி, உன்னை பார்த்தா நான் என்றைக்கும் விட மாட்டேன், என் சைட்லேருந்து உனக்கு எந்த டிஸ்டர்பன்ஸும் வராது அப்படின்னு சொன்னேன்னா இல்லையா? நானா நீயா இருக்க இடத்த தேடி வரமாட்டேன்னு சொன்னேன். ஆனால் நீயா நான் இருக்க இடத்துக்கு தேடி வந்து என்னைய பார்த்து இப்போ கையுங்காலுமா என்கிட்ட மாட்டிக்கிட்ட. அது ஒன்றும் இல்லை, என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் கூப்பிட்டானுங்க. பொய் சொல்லாத. ஃப்ரெண்ட்ஸ்லாம் கூப்பிட்டாங்கன்னா இந்த மாதிரி இஷ்யூ ஆணுச்சு அப்படின்னு நீ நினச்சி என்னை விட்டு ஒதுங்கன்னு நினச்சிருந்த, என்னை பிடிக்கலன்னா நீ வந்திருக்க மாட்ட. பிடிச்சிருந்து அந்த மனசில் ஏதோ ஒரு ஓரத்தில் நான் உறுத்திட்டே இருந்திருக்கேன், அதனால தானே வந்த அப்படின்ட்டு வந்து கேட்குறாரு. நீங்கள் என்ன சொன்னேன்னு தெரியாமல் அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீங்களாக இங்கே இமேஜினேஷன் பண்ணிக்கிறீங்க. சரி விட, நானாக தான் இமேஜினேஷன் பண்ணிக்கிறேன். உன்னை எவ்வளோ மிஸ் பண்ண தெரியுமா, வலிச்சிச்சு, இங்கே வலிச்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவரோட ஹார்ட்டை வந்து பாயிண்ட் பண்ணி காட்டிட்டு உங்ககிட்ட வந்து க்ளோஸாக வர்றாரு. உங்களுக்கு ரொம்பவே நர்வஸ் ஆகுது, அவருக்குமே நர்வஸ் ஆகுது. ஆக்சுவலாக ஒயன் நான் எத்தனை பேர் கூட எத்தனை பொண்ணுங்க கூட க்ளோஸாக நின்றுருக்கேன் தெரியுமா? என் கூட நடிக்கிறவங்க, எனக்கு ஜோடியாக இருக்கவங்க, அப்புறம் என் மேக்கப் ஆர்டிஸ்ட், ஹேர் ஸ்டைல், எவ்வளோ பொண்ணுங்க என் கூட வந்து க்ளோஸாக நின்று இருக்காங்க. பட் நான் யாருக்கிட்டேயுமே இவ்வளோ நர்வஸாக ஃபீல் பண்ணதே கிடையாது. என் ஹார்ட் பீட் இவ்வளோ ரைஸ் ஆனதுமே கிடையாது. எவ்வளோ ரொமான்டிக் சீன்ஸ் வந்து நான் வந்து நடிச்சிருக்கேன், அந்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆனதே கிடையாது. ஆனால் ஃபர்ஸ்ட் டைம் உன்கிட்ட இந்த நர்வஸையும் இந்த ஹார்ட் பீட் ரைஸ் ஆகிறதையும் ஃபீல் பண்ணுறேன்னா அப்போ நீயே யோசி, நீ எனக்கு எவ்வளோ ஒரு ஸ்பெஷல்னு அப்படின்ட்டு வந்து கேட்குறாரு. நீங்கள் வந்து அமைதியாக இருக்கீங்க. அவரோட செஸ்ட்டில் தான் உங்கள் ஹெட் இருக்குது. ஸோ அந்த டிஸ்டன்ஸில் ஒரு 2 இன்ச் கேப்பில் வந்து நிற்கிறீங்க. நீங்கள் வந்து அப்போல டக்குன்னு அவர்கிட்டருந்து தள்ளி வந்துடுறீங்க. பட் அவர் உங்கள் கையை வந்து பிடிச்சி லைட்டாக வந்து இழுக்கிறாரு. இழுத்த ஃபோர்ஸில் அவர் மேலே வந்து மோதிடுறீங்க. உங்களுக்கு ரொம்பவே வந்து பயமாக இருக்குது. ஹார்ட் பீட் வந்து ரொம்பவே ரைஸ் ஆகுது. என்ன பண்ணுறீங்க ஜேகே, யாராச்சும் பார்த்துட போகிறாங்க, சும்மாவே இஷ்யூவாக இருக்குது, நீங்கள் வேறு இப்படி பண்ணிகிட்டு இருக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரோட கையை ரிமூவ் பண்ண வந்து ட்ரை பண்ணுறீங்க. அவர் விடவே இல்லை. நான் சொன்னனே, என் தலைப்பார அடிச்சுக்கிட்டேன், முன்னாடி வந்துடாத, அப்புறம் நீ விடவே மாட்டேன். ஆனால் நீயா வந்து வாலண்டியராக சிக்கிக்கிட்ட பற்றியா, இப்போ சொல்கிறேன், நீ தான் என் பொண்டாட்டி அப்படின்ட்டு நான் வந்து சொல்கிறாரு. நீங்கள் அவர் ஷாக்கடாக பார்க்குறீங்க. அப்படியே 2 பேருக்கும் ஐ கான்டாக்ட் போகுது. நீங்கள் அவரை வந்து இப்படி எட்டுன மாதிரி பார்த்துருக்கீங்க. ஏன்னா அவர் உங்களோட ஹைட்டாக இருக்காரு. அவர் உங்களே பார்த்துட்ருக்காரு. உங்கள் கையை வந்து ஹோல்ட் பண்ணியிருக்காரு. 2 பேருக்குமே ஐ கான்டாக்ட் வந்து போகுது. 2 வீக் கண்டினியூஸ். நெக்ஸ்ட் பார்ட்டில் என்ன நடக்குதுன்ட்டு நான் வந்து பார்க்கலாம்.
வெயிட்டிங் ஃபார் நெக்ஸ்ட் பார்ட். க்ரைம் காதல் நான் வந்து ஆத்தர்கிட்ட கேட்குறேன். ஐ ஹோப் இந்த பார்ட் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து இன்ஸ்டா ஐடியை வந்து மாற்ற போகிறேன்டா. ஆக்சுவலாக நூடுல்ஸ் பேப்ஸ் அப்படிங்கிறது வந்து என்னோடய பர்சனல் ஐடி. என்னோடய பர்சனல் திங்ஸ் வந்து என்னால் போட முடியல, பிகாஸ் நான் சேனல் அட்டாச் பண்ணியிருக்கனால. அதனால் வந்து நான் நம்ம சேனலோட நேம்லேயே வந்து இன்ஸ்டா ஐடி ஓப்பன் பண்ணி அதோட லிங்க் வந்து கொடுக்குறேன். அது எல்லோரும் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதில் வந்து மெசேஜ் பண்ணுங்கள், கண்டிப்பாக நான் வந்து ரிப்ளை பண்ணுவேன். அண்ட் நம்ம வாட்ஸ்அப் சேனலோட லிங்க்குமே நம்ம சேனலோட அபவுட்லேயும் நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேங்க. வேணுங்கிறவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ அதுலேயுமே வந்து ஜாலியாக பேசலாம். பட் வந்து நீங்கள் ரிப்ளை பண்ண முடியாது, அதில் ரியாக்ட் மட்டும் பண்ண முடியும். அதான் அதில் வந்து ஒரு பிரச்சனையே. எப்படி இருக்குது இந்த பார்ட் அப்படின்னு சொல்லிட்டு கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். எல்லோரும் வந்து சேஃபாக இருங்க, எக்ஸாமுக்கு ஒழுங்காக படிங்க. டாட்டா, பாய் பாய், லவ் யூ.